ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீங்கள் நடக்கிற போது மேன்மையானதை மகிமையானதை தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நிச்சயமாகவே செய்வார். தேவ சமூகத்தில் வருகிற போது தேவ வார்த்தைகளை கேட்கிற போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அப்பா மகிமையானதை மேன்மையானதை உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த நாளுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே 12ஆம் 13ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இல்லாதபடியினால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புதியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சம்பவத்திலிருந்து ஆவிக்குரிய மேன்மைகளை நாம் காண வேண்டும். இந்த நாட்களில் தேவனிடத்திலே நாம் வருகிறோம். தேவனிடத்திலே வந்து எங்கள் ஏக்கங்களை நம்முடைய விருப்பங்களை சொல்லி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய மேன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய மேன்மைகளை அறியாதவர்களாய் நாம் போய் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கிற போது தேவனுடைய சாபத்துக்குள்ளே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிற வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து போய் விடுகிறோம். அதை எப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டான போது அவர் வருகிறார். இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதனிடத்திலே பார்க்கிறோம், அதனிடத்தில் ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இந்த இலைகள் நிறைந்த அத்திமரத்தை பார்க்கிற போது அதனிடத்தில் ஏதாவது உண்டாகுமோ என்று தேவன் ஏன் பார்க்க வந்தார்? அது அத்திப்பழ காலம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வந்தபோது அங்கே இலைகள் நிறைந்த மரம். அத்திமரம் அது கனி கொடுக்கிற காலத்திலே அது இலைகளினால் நிறைந்திருக்குமா? இலைகள் நிறைந்திருக்கிற போது அதனிடத்தில் கனி இருக்க வேண்டும் என்பது அது ஒரு காரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் இலைகள் நிறைந்த ஒரு அத்திமரம். அப்பொழுதுதான் அது காலம் இல்லாதிருந்தாலும் அது கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எண்ணி அதனிடத்திலே வருகிறார். ஆனால் வந்தபோது அதனிடத்திலே ஒன்றையும் காணவில்லை. அது ஏமாற்றியது என்று கண்டபோதோ அவர் சொல்லுகிறார், இனி உன்னிடத்திலே ஒருவனும் கனியை தேடாது இருப்பானாக. நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது மறுநாளிலே சீஷர்கள் அந்த வழியாக வருகிற போது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. இன்றைக்கு இதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் மகிமையாய் வைக்கிற போது நீங்கள் ஆசீர்வதித்த தேவனுக்கு கனி கொடுக்காதபடி ஆசீர்வாதத்தின் சிலைப்பிலே, ஆசீர்வாதத்தின் மேன்மையிலே நீங்கள் வாழ்வீர்களானால் உங்க வாழ்க்கையில கூட அப்பா கனியை தேடி வருகிற போது, உங்களிடத்தில் கனியை காணாத போது இனி ஒருவதும் உன்னிடத்திலே கனியை தேடாதிருப்பானாக என்று தேவன் சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கை பட்டுப்போம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் நாம் கனி கொடுக்க என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க இருக்கிற சபையில, நீங்க ஆராதிக்கிற ஸ்தலத்துல நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அந்த இடத்திலே வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார், நன்மைகளினால் உங்களை திருப்தி ஆக்குகிறார். ஆனால் தேவனுக்கு பசி உண்டாகிற போது, தேவன் உங்களிடத்திலே கனியை எதிர்பார்த்து வருகிற போது நீங்கள் அவரை ஏமாற்றி விடக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை ஏமாற்றுகிறார்கள். செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கத்தக்க கனிகள் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகளை காண முடியவில்லை. அதனாலே அவர்கள் வாழ்வை தேவன் சீக்கிரமாய் பட்டு போக பண்ணி விடுகிறார். இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு மேன்மைகள் உண்டாக வேண்டும். ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஏன் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும்? ஏன் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றதை
அறிய வேண்டும். அருமையான தேவப்பிள்ளையே, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்துவதும் பரலோக தேவனுக்கென்று அவர்கள் கனி கொடுக்க வேண்டுமா? மத்தேயு 7:21 சொல்லுகிறது, அங்கே தேவனுக்கென்று வாழாதவர்கள், தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது இல்லை. அவர்கள் கடைசி நாளிலே கத்தாவே கத்தாவே உம்முடைய நாமத்தினால் அதை செய்தோம், இதை செய்தோம், தீர்க்கதரிசனம் பிசாசுகளை திரத்தினோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பா சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். ஏன் சொல்லுகிறார்? அவர்கள் தேவனுக்கென்று உகந்த கனிகளை கொடுக்கவில்லை, தேவ சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை. இந்த நாட்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனமும் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை உங்க மாமிச பிரகாரமான வாழ்க்கைக்காக எடுத்துக் கொண்டீர்களா? இல்லாவிட்டால் ஆவிக்குரிய பிரகாரமாய் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கத்தக்கதாய் நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? கனி கொடுக்கிற மரம் ஆசீர்வதிக்கப்படும், அது தேவனால் நிலை நிற்கும். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியினூடாக தேவன் எதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்? தேவனுக்கென்று உகந்த கனி கொடுக்கிற போது இன்னும் கனி கொடுக்கத்தக்கதாய் தேவன் அதை சுத்திகரித்து மேன்மைப்படுத்துவார். அது கிறிஸ்துவிலே இணைக்கப்படும், அது நிலையான நித்தியமான மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? கர்த்தாவே, இந்த நாளிலுமா இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டு யாரெல்லாம் இலைகள் நிறைந்ததாய் அல்ல, இலைகள் நிறைந்த அத்திமரத்தை போல் இருக்கிறவர்களாய் அல்ல, அதிலே கனி கொடுக்கிறவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றவர்களாய் இருக்கத்தக்கதாய் இந்த நாட்கள்ல தங்களை ஆராய்ந்து சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, கனியற்ற வாழ்க்கை அது வேதனை நிறைந்தது, கனியற்ற வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. உமக்கென்று மிகுந்த உகந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்யத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இப்பொழுதும் இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். இவர்கள் கனிகள் ஆண்டவரே நித்தியத்திலே பரலோக வீட்டிலே காணப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாகுவதாக, பரலோகத்தின் நன்மைகள் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை கேளுங்கள், புதியவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்கள் இருந்தால் தொடர்ந்து எழுப்ப சுவிசேஷ சபைக்கு வாருங்கள், நாங்கள் சேர்ந்து ஆராதிப்போம். தேவன் தம்முடைய நன்மைகளினால் உங்களை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.